Chapter 10, exercise 10.9, question number 9 and 10க்கான solution. Question number 9, the integrating factor of the differential equation என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்கணும். IF, integrating factor அப்படிங்கிறது நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நேரிய வகைக்கெழு சமன்பாடுகளை பயன்படுத்திட்டு இருப்போம். இதில் தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற வகைக்கெழு சமன்பாடு என்னென்னா dy/dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1+y/x. இது அப்படியே லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கானா இல்லை, ஏன்னா இந்த பக்கம் ஒய் இருக்குது எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அங்கே என்ன கொண்டு வரணும்னா dy/dx இருக்கிறதுனால ஒன்லி எக்ஸ் கொண்டு வரணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எக்ஸால் அப்படியே டிவைட் பண்ண போகிறோம். dy/dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸால் டிவைட் பண்ணால் 1/x ப்ளஸ் y/x அப்படின்னு கிடைக்கும். இந்த y/x டேமை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ dy/dx ப்ளஸ் ஒய் மைனஸ் y/x ஈக்குவல் டு 1/x. இப்போ இதில் ஒய்யை காமன் எடுத்துகிறோம். இப்போ லீனியர் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. dy/dx ஒய்யை காமன் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 1/x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1/x. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 1 மைனஸ் 1/xங்கிறது p ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/x ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறது q. ரெண்டும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது, அதனால் இது லீனியர் இன் ஒய்ன்னு சொல்லிடலாம். நமக்கு தேவையானது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி தான் நமக்கு வேணும். அதனால் IF மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். IFக்கு தேவையானது p வேல்யூ மட்டும் தான். IF ஈக்குவல் டு e⁻∫ pdx. அப்போ என்ன வரும்? e⁻∫ pங்கிறது 1 மைனஸ் 1/x dx. இதை அப்படியே இன்டகிரேஷன் பண்ணுவோம். இன்டகிரேஷன் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால 1 இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸ் 1/xக்கு log x. இப்போ எக்ஸ் மைனஸ் log x வந்து e⁻ வந்துடுது. இது உடனே ஈயை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். e⁻x இன்ட்டு e⁻ மைனஸ் log x அப்படின்னு கிடைக்கும். e⁻ மைனஸ் log x டிவைடட் பையில் கொண்டு வருவோம். e⁻x பை e⁻ log x அப்படின்னு கிடைக்கும். லாகும் இப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ கிடைக்கக்கூடியது e⁻x/x அப்படிங்கிறது தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ e⁻x/x செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது சரியான விடை. இது கொஸ்டின் நம்பர் 9க்கு e⁻x/xங்கிறது என்னவா கிடைச்சிருது? நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக கிடைச்சிருது. தொகையீட்டு காரணி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து உடனே அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம்னா வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாது. அதை நம்ம இந்த லீனியர் இன் ஒய் ஃபார்மேட்டில் எழுதுனதுக்கு அப்புறம் தான் வருது. இது கொஸ்டின் நம்பர் 9. அடுத்து 10th கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்னென்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி எக்ஸுன்னா p(x) என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதாவது போன சம்மில் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கிடைத்தாங்க. இங்கே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய இந்த p(x) ஒய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தொகையீட்டு காரணியிலேருந்து நம்ம அந்த p(x)ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? IF ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா e⁻∫ pdx. எப்படி எக்ஸை பொறுத்துன்னா இது dy/dx லீனியர் இன் ஒய்யில் இருக்கிறனால இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா e⁻∫ pdx அப்படிங்கிறது எக்ஸு. இப்போ லாக் எடுப்போம். ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தோம்னா டேக்கிங் லாக் எடுத்தோம்னா e⁻ங்கிறது கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும்? இன்டகிரல் pdx மட்டும் தான் வரும். ஈக்குவலுக்கு அப்புறம் log xன்னு ஆகிடும். இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து வகையிடுறோம்னா இன்டகிரேஷன் கேன்சல் ஆகிடும். வெறும் p மட்டும் தான் கிடைக்கும். இதை log xை பண்ணால் 1/x. அப்போ p(x)ஓட வேல்யூ 1/x அப்படின்னு சொல்லி கிடைச்சிருது. இது நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். 1/x வந்து p(x) அந்த e⁻∫ pdx போட்டால் வெறும் எக்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரியும். இதனால் ரிவர்ஸில் இதில் கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக போட்டிருக்கோம். இது 10th சம்க்கான ஆன்சர் 1/xங்கிறது சரியான விடை. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்லேருந்து p(x) கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து p(x) நம்ம குரூப் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் e⁻x/xன்னு. 2 சம்மே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.